ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் கேரியர் சர்வீசஸில் கொடுத்துருக்குற மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொண்டு வர்றது பற்றி ஃபஸ்ட்டு பேசினவர் எம்என் ராய் இந்த இயர் 1934. ஸோ 1934 எம்என் ராய் என்றவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொண்டு வரணும்னு சொன்னார். 1935 அதாவது 1 இயர் லேட்டர் 1935 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவங்களும் டிமாண்ட் பண்ணாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொண்டு வரப்பட்டு அதில் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது 1938 ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஐஎன்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்க்கு கூட சேர்ந்து the constitution of free India must be framed without the outside interference by constitution assembly elected on the basis of the adult Francis. Constitution assemblyல இருக்கிற மெம்பர்ஸை ஓட்டுரிமை வச்சு ஓட் பண்ணி தலைவராக்கி அதுக்கு அடுத்தது அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் அவுட் சைடு ரெஃபரன்ஸ் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ட்டு. Finally accepted by the British government in the August Offer, known as the August Offer 1940. 1940 ஓகே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொண்டு வரலாம் அப்படின்றது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 1942 சர் ஸ்டஃபார்ட் கிரிப்ஸ் அவர்கிட்ட இருக்கிற கேபினட் குழு அவங்க இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அடுத்தது ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ற சொன்னாங்க. The Cripps proposal were rejected by the Muslim League. முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்ஸ்லாம் இல்லை அந்த மாதிரி இந்தியா 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளிஸாக பிரியணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த கேபினட் மிஷன் பிளானை ரத்து பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் லீக். அதுக்கடுத்தது காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி was constituted in the 9th December 1946 under the scheme formulated by the cabinet mission plan. The total strength was 389. The 296 provinces, 93 princely states. அதாவது 1:10 and 10 lakh ரேஷியோவில் இது பண்ணாங்க. மேஜர் இருக்கிறது முஸ்லீம் சீக்ஸ் அண்ட் த ஜென்ரல். அதுக்கடுத்தது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டில் படி ப்ரொவின்ஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸை சூஸ் பண்ணாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை அதனுடைய ஹெட்டை அவங்களே நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட். ஒரு சிலர்லாம் எலெக்ட் பண்ணவங்க ப்ராவின்சஸில் இருக்கவங்களை எலெக்ட் பண்ணாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் அவங்களே நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த மெம்பர் ஆஃப் த ப்ராவின்சஸ் which are elected on the limited Francis working. The first meeting 9th December 1946 நடந்தது. அந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் 211 மெம்பர்ஸ் பங்கெடுத்தாங்க. சச்சினந்த சின்ஹா டெம்பரரி பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணாங்க. அடுத்தது ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக அதுக்கடுத்து வந்தார். HC முகர்ஜி VT கிருஷ்ணமாச்சாரி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. மொத்தம் 8 மேஜர் கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ரிமைனிங்லாம் மைனர் கம்யூனிட்டிஸ். The important committee drafting committee set up on the 29th August 1947. இவங்க டாஸ்க் ப்ரிப்பேரிங் த கான்ஸ்டியூஷன். அம்பேத்கர் சேர்மன், கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், KM முன்சி, சையத் முகமது சதுல்லா, மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ அடுத்தது கான்ஸ்டியூஷன் ஃபைனலாக எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த மோஷன் எப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னா November 26, 1949. The constitution was adopted on the November 26, 1949. Preamble and 395 articles, 8 schedules. B.R. Ambedkar அவர் தான் லா மினிஸ்டர் சொல்லுவாங்க. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியாவும் சொல்லுவாங்க. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி கான்ஸ்டியூஷன் 60 கண்ட்ரீஸ்க்கும் மேற்பட்ட இடத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க. January 26 தான் டேட்ஸ் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். January 26 ஃபஸ்ட்டு லாகூர் செஷனில் தான் 1929 ஐஎன்சி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அடுத்த 1930
முன்வாரா டேன்றது செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்தது ஜனவரி 26, 1950 தான் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு வந்து சொல்கிறோம், அண்ட் ஆல்சோ செலிப்ரேட்டட் ஆஸ் த ரிபப்ளிக் டே. In 1930, the Purna Swaraj Day was celebrated following the resolution of the Lahore Session Congress INC. இது வந்து டிசம்பர் 1929 அடுத்தது. ஸோ அடுத்தது த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை வந்து 1935. இது எல்லாமே வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அவர் த அபாலிஷன் ஆஃப் த பிரிவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட், அதாவது வரம்பு ஒழிப்பு திட்டம், இதை மட்டும் கண்டினியூ ஆச்சு. அடுத்தது இதில் இருக்க ஃபேக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சிம்பிள் வந்து எலிஃபண்ட், பிஎன் ராவ் வந்து லீகல் அட்வைசர், கான்ஸ்டியூஷனல் அட்வைசர், அயங்கார் செக்ரட்டரி, முகர்ஜி வந்து எஸ்என் முகர்ஜி வந்து சீஃப் டிராஃப்ட்மேன், பிரேம் பிஹாரி நசீம் ரசைடா வந்து கேலிகிராஃபர், அவர் வந்து ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைலில் வந்து ரிட்டன் பண்ணார். அடுத்தது ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து பியூட்டிஃபைட் டெக்கரேட்டட் பை த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த சாந்தி நிகேதன் இன்க்ளூடிங் நந்தலால் போஸ், பியோஹர் ராம் மோகனர் சின்ஹா. பியோஹர் மோகனர் சின்ஹா வந்து அதை வந்து பியூட்டிஃபை பண்ணி இலிமினேட் பண்ணார். எது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரையாம்பிள் கேலிப்ரேட்டட் பை த பிரேம் பிஹாரி நரீன் ரசீடா. ஹிந்தி வெர்ஷன் வந்து வசந்த் கிருஷ்ணன் வைத்யா, இவங்க இலிமினேட்டட் பை த நந்தலால் போஸ். அடுத்தது எத்தனை செஷனாக நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 12 செஷனாக நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இந்த இயர் 1946, அடுத்தது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து செஷன் வந்து 1947, 4 செஷன் வந்து 1947 நடந்திருக்கு. அடுத்து சிக்ஸ்த்து செஷன் 1948, ரிமைனிங் 7th, 8th, 9th, 10th, 11th செஷன் வந்து 1949, 5 செஷன் வந்து 1949. அடுத்தது ஃபைனலி 12th செஷன் வந்து 1950 வந்து நடந்தது. ஓகே, தேங்க்யூ.